தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம் தொடர்பாக தொலைபேசி நிறுவனங்களுக்கு ஆந்திர அரசின் சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவின் தொலைபேசி தெலுங்கானா மாநில அரசால் ஒட்டு கேட்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்த டிஐஜி முகமது இக்பால் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை கடந்த வாரம் ஆந்திர அரசு நியமித்தது. இந்நிலையில் விசாரணையை தொடங்கியுள்ள இக்குழு 12 தொலைபேசி நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தெலுங்கானா சட்ட மேலவை தேர்தலில் தெலுங்கு தேசம் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்க நியமன எம்எல்ஏ LVS ஸ்டீபன்சனிடம் பேரம் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டின் கீழ் அக்கட்சியின் எம்எல்ஏ ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ஸ்டீபன்சனுடன் திரு சந்திரபாபு நாயுடு தொலைபேசியில் பேரம் பேசுவது போன்ற உரையாடல் சில தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானது. இதையடுத்து சந்திரபாபு நாயுடுவின் தொலைபேசி அழைப்புகளை தெலுங்கானா அரசு ஒட்டு கேட்டதாக குற்றம் சாட்டி ஆந்திராவின் பல்வேறு காவல் நிலையங்களிலும் புகார்கள் பதிவு செய்யப்பட்டன. இது தொடர்பாக தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் உள்ளிட்டோர் மீது 87 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன.